இன்றைக்கி புதினா ரைஸ் செய்கிறதுக்கு அரை கட் புதினா, கொஞ்சம் இஞ்சி, 5 பச்சை மிளகா அவ்வளோக்கு காரம் இருக்காது. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு கடலக்காய், கடலப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலாங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வடச்சட்டி வச்சிட்டோம். புதினா ரைஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே கடலப்பருப்பு, கடலக்காய், உளுந்து இது தனியாக வறுத்துக்குவேன். ஏன்னா அப்போனா தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் தனியாக அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது தனியாக வறுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கடித்து சாப்பிடும்போது கடுக்குன்னு இருக்கும். நான் நிறையா சேர்த்துவேன். பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்குங்க. எனக்கு இப்படி செஞ்சுருந்தா தான் அந்த ரைஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். கடலக்கொட்டையை போட்டு நம்ம இப்படி வறுத்து அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் ட்ரையாக. சாப்பிடும்போது அப்போ தான் கடுக்குன்னு நல்ல டேஸ்ட்டு வரும். வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். போட்டாச்சு. வரமிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது லைட்டாக அது இதாகட்டும். கழுவி ஊற்றிருக்கோம். இது லைட்டாக சுண்டி அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன். ட்ரை ஆனோடனையும் தண்ணி சுண்டி ட்ரையாக வரணும். அப்போனா தான் சாதம் போட்டு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். உதிரியாக வரும். புதினா ரைஸ்க்கு வெறும் புதினா தான் சேர்த்தணும். கொத்தமல்லி அது இது எதோ சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே எப்படி சாதத்தோடு போட்டு கலந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த கண்டிஷனில் இருந்தால் போதும்.
இப்போ சாப்பாடு போட்டு கிளறும்போது அது மேலே தூவி இதை நீங்கள் போட்டு கிளறினீங்கன்னா புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேங்கிறது தெரியும். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்னிக்கு தேங்காய் அது இது எதுவும் வேண்டாம். ஒரு கொஞ்சம் புதினா இருந்தால் கூட நம்ம புதினா ரைஸ் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதினா ரைஸ்க்கு சாதம் போட்டு கிளறலாம். தேவையான சாதத்தை போட்டுக்கலாம். கிளறலாம். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொரிச்சு வச்சுருந்த நடக்கல்ல அப்படியே மேலே தூவிட்டு இதுக்கு முந்திரி பருப்புலாம் போடுவாங்க. டெய்லி முந்திரி பருப்புலாம் போட முடியாது. அதனால் கடலக்காய் போடுறது நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்போ புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கிளறிக்குங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.